நல்ல லைவ் போட்டா வரும், நல்ல கேமரா வச்சா வரும், அப்புறம் ஏசி வச்சா ஆட்கள் வருவாங்க, ஏசி வச்சா ஆட்கள் வர மாட்டாங்க, நிறைய பேருக்கு ஏசி ஒத்துக்க மாட்டாங்க, லிஃப்ட் வச்சா ஆட்கள் வருவாங்க. இல்ல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாச்சுன்னா வருவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அவ்வளவு. நான் அந்தந்த இடத்துல இருக்கும்போது அது இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ லைவ் பண்ணுறோம். நாங்கள் லைவ் வந்து இப்போ பண்ணல, நாங்கள் 2014 பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 4 பேர் தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த 4 பேரையும் சொல்லிடுறேன் யாருன்னு. ஒன்று நாங்கள், இன்னொன்று எங்கள் அண்ணன், அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து என் தம்பி, இன்னும் ஒரு ஆள் எங்கள் சர்ச்சைக்குள்ளே இருந்தே பார்த்துட்டு கை காட்டுவாங்க. சரி, இதெல்லாம் அற்பமான ஆரம்பத்தை ஒரு செட்டில் பண்ணேன். நீங்க 2014 இருந்து 14 எனக்கு 14 20 வருஷமா ஆமா 10 வருஷமா பண்றீங்க. அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் 4 பேர், அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு டேவிட் சாம் சொல்றேன், அண்ணன் இன்னைக்கு 10 பேர் லைவ்ல வந்தாங்க, அது தெரியாம வந்திருக்கும். நான் கூட சொன்னேன் 200 பேர் வந்து. அதுக்கப்புறம் அது 200 பார்த்தீங்கன்னா 18, 19 ஆமா அந்த டைம்ல ஒரு 200. அது 2020 வந்து லாக்டவுனுக்கு முந்தின வீக் வந்து, அதாவது லாக்டவுன் அடுத்த வாரம் போடுறாங்கன்னா அந்த 200 பேர் லைவ்ல இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது தேவனுடைய தீர்மானம். நம்ம எதுவுமே பண்ணல, பெருசா பிரம்மாண்டமாலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து செய்ய வச்சாங்க. 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைவை ஸ்டாப் பண்ணல. ஆட்களை வச்சு நம்ம மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றதும் ஸ்டாப் பண்றதும் செய்யறோம்னா அந்த மினிஸ்ட்ரி வளர்றாரு. எங்க ஊழியம் வந்து யாருமே இல்லாதட்ட எங்க அப்பா பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. பைபிள் ஸ்டடிக்கு பிலீவர்ஸ் யாருன்னா எங்க அம்மா, எனக்கு அப்போ 2 வயசு 3 வயசு. டேவிட் சாம் அப்போ பிறக்கலன்னு நினைக்கிறேன். சரி, சாணி முழுகின தரையில உட்காந்துருந்து யாராவது நடத்துவான். ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சை போட்டி போடல. அந்த இடத்துலதான் இன்னைக்கு வந்து கத்தர் இப்படி ஒரு நிலையில கத்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறான்.